எவ்ரிவான், வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் ட்ரிப்பு போனோம் இல்லையா, அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோங்க. வாங்க பார்க்கலாம். குட்டீஸ்க்கு ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்துமே எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்கன்னு கேட்டுகிட்டே தான் இருந்தாங்க. எங்கே போகிறது அப்படின்னு ஒரு பிளானே இல்லாமல் தான் இருந்தது. ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் போகலாமா அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஸ் போடணும் இல்லைங்களா, அதனால் சரி கொஞ்சம் போடுறதும் கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம நிறைய பேர் சேர்ந்து போகிறதுக்கு ட்ராவல்ஸ் வந்து ஏற்பாடு பண்ணால் ஆட்களுமே வந்து சேரலை. இப்போ ட்ராவல்ஸில் ஒரு 23 பேர் 25 பேர் போகலாம் அப்படின்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்துருக்கிறது ஒரு 10 பேருக்குள்ளே தான் சேர்ந்துருந்தாங்க. எங்கடா போகிறது, எங்கேயுமே போக முடியாதாட்டிருக்குது, இந்த லீவு வீட்டில் தான் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா கேரளாவிலேருந்து என் ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணாங்க. 2 பேரும் எப்போவுமே ஃபோனில் வந்து பேசிப்போம். யூடியூப் மூலியமாக தான் 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டானோம். அதுக்கப்புறம் 2 பேருமே வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். உங்கள் ஊரில் கிளைமேட் எல்லாம் எப்படி இருக்குதுங்க, நல்லா இருக்கா, அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோம். ஈரோட்டில் வெயில், கத்திரி வெயில் பயங்கரமாக அடிக்குது. இப்போ வேறு அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பயங்கரமாக அடிக்குதுங்க அப்படின்னு நானும் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க, கேரளாவில் அதுவும் மூணாரில் கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது கௌரி, ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க, 3 வருஷமாக கூப்பிட்டுட்ருக்குறேன், வரீங்களா, வரவே மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு கரெக்டான டைமிங்கில் அவங்க அந்த வார்த்தைகளை ஃபஸ்ட்டுருந்தே வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டுட்டே தான் இருக்காங்க. வரேங்க, கண்டிப்பாக குட்டீஸ்க்கெல்லாம் லீவ் விட்டும் வரோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டே இருந்தேன். இப்போ குட்டீஸ்க்கெல்லாம் லீவ் தானே, வரலாமில்ல கௌரி அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. யார் யாருன்னா, நாங்கள் 4 பேர் எங்கள் வீட்டில், அப்புறம் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுற பொண்ணுங்க 2 பொண்ணுங்க. அக்கா எங்கே டூர் போனாலும் சரி, ஊட்டி கொடைக்கானல் நீங்கள் எங்கே போனீங்கனாலும் சரி, எங்களையும் தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போங்கக்கா, நாங்களும் வரோன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அந்த பொண்ணுங்க 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போயிட்டோம். மீதி இருக்கவங்களும் ஆஃபீஸில் இருக்கவங்களையும் வாங்கடான்னு கூப்பிட்டேன். அவங்கெல்லாம் கொஞ்சம் அவங்களோட பர்சனல் ப்ராப்ளம் வர முடியலக்கா அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நீங்கள் ஆஃபீஸை கொஞ்சம் சீரும் சிறப்புமாக பார்த்துக்குங்கடா, நாங்கள்லாம் டூர் போயிட்டு வரோம் அப்படின்னு. ஓகேங்க்கா, ஜாலியாக கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. எப்போனா காலையில் பேசிக்கிட்டு இருக்கிறோம் டூர் போகலாம் அப்படின்ட்டு. அந்த அன்னைக்கு மதியமே வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு புளி சாப்பாடு செஞ்சு பேக் பண்ணிவிட்டு பஸ்ஸில் போகிறதுக்கு குட்டீஸ்க்கெல்லாம் நடக்கடலை வந்து வேவிச்சு ஸ்நாக்ஸும் வந்து எடுத்துக்கிட்டு ஊருக்கு வந்து கிளம்பிட்டோம். நைட்டு வந்து ஒரு 10 மணி போல் இருக்கும். எங்கள் ஊரில் ஈரோட்டில் வந்து பஸ் ஏறினோம். காலையில் இல்லை, விடியற்காலம் வந்து ஒரு 1:30 நைட்டு மிட் நைட்டில் ஒரு 1:30 2 மணி அப்படிங்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா தேனி வந்து வந்துட்டோம். மூணார் போகிறதா தான் பிளான். டைரெக்டாக மூணாருக்கு வந்து எங்களுக்கு வந்து பஸ் வந்து கிடைக்கல. முதல் நாள் வந்து பிளான் பண்ணங்காட்டி எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினுமே வந்து கிடைக்கல. சரி, அதனால் பஸ்லேயே போய்க்கலாம் அப்படின்ட்டு பஸ்லேயே வந்துட்டோம். மகத்துக்குட்டி தேனியில் தான் இருந்தான், ஹரிதா வீட்டில் தான் வந்து இருந்தாங்க. ஹரிதா மகத் 2 பேரும் ஊருக்கு வந்திருந்தாங்க. தேனியில் வந்து இப்போ வீரபாண்டி திருவிழா வந்து நடக்குது இல்லைங்களா, அந்த திருவிழாக்காக வந்திருந்தாங்க. அத்தை வந்து மகத்துக்கு வந்து மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டியிருந்தாங்க, மொட்டை அடித்து பூச்சட்டி எடுக்கிறேன்னு வேண்டியிருந்தாங்க. அதனால் அதுக்காக ஹரிதாவும் மகத்தும் ஊருக்கு வந்திருந்தாங்க. நாங்களுமே வந்து பார்த்திங்கன்னா மிட் நைட் வந்து தேனி வரங்காட்டி அத்தைக்கிட்ட வந்து ஆல்ரெடி சொல்லிட்டோம், அத்தை அங்கே தான் வரப்போகிறோம் நைட்டுக்கு தங்குறதுக்கு அப்படின்னோம். அத்தையும் வாடாமா அப்படின்ட்டாங்க. நைட் வந்து ஹரிதா வீட்லேயே ஸ்டே பண்ணியாச்சு. நைட்டு நாங்கள் வரும்பொழுது சார் வந்து தூங்கிட்டு இருந்தார், அதனால் அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணல. காலையில் எழுந்ததும் அவனை தூக்கி எல்லாருமே மடியில் வச்சுக்கிட்டு ஒரே விளையாட்டு தான். முடியுங்க சாமி அப்படின்னு கேட்டால் ஓ அப்படின்னு கையை மட்டும் காமிக்கிறான். என்னாச்சுன்னு சொல்ல தெரியலை, இன்னும் விவரமும் தெரியலை. ஹரிதா வீட்டுக்கு வரும் பொழுதெல்லாம் எனக்கு வந்து என்ன தோன்ற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் வந்து இங்கே தான் வந்து பொண்ணு பார்க்க வந்தோம், ஹரிதா வீட்டுக்கு வந்தோம். அப்போ வரும்பொழுது ஒரு பச்சை கலர் புடவை கட்டிக்கிட்டு ஹரிதா வந்து உட்காந்துருந்தா. இதுதான் பொண்ணு அப்படின்னு காட்டினாங்க. அந்த மொமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்னுமே இருக்குது. இதே ஹாலில் இதே இடத்துல தான் வச்சு பொண்ணு பார்த்தோம். நான் இங்கே வந்ததையும் இதே இடத்துல தாண்டி உன்னை வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி அந்த மொமெண்ட்டு தான் வந்து ஞாபகம் வந்துச்சு. இந்த விஷயம் ஒன்று. அடுத்து இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, கல்யாணம் ஆகி எங்கள் வீட்டுக்கு வரும் பொழுது கீழே இறங்கி வந்ததையும் அவங்க அம்மா அப்பா விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு ஒரே அழுக பயங்கரமாக. ஹரிதா, அத்தை, அவங்க சித்தி, அவங்க ஆச்சி எல்லாருமே வந்து அழுதாங்க. அந்த ஒரு 2 மொமெண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஹரிதா வீட்டுக்கு வந்தாலே இதே இடத்துல தான், இங்கே மேலே பால்கனியிலேருந்து கீழே ஸ்டெப்ஸ் வரதுன்னு அழுதுகிட்டே வந்தால் கீழே வந்து அழுதா. அந்த 2 நிகழ்ச்சி தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஹரிதா வீட்டுக்கு வந்தாவே ஞாபகம் இருக்கும். அத்தை காலையிலேயே இட்லி, மீன் குழம்பு, மீன் வறுவல், அப்புறம் வந்து ஒயிட் ரைஸ் இது எல்லாமே வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். அத்தை மதியானத்துக்கும் பிரியாணி போடுறோண்டா இரு, அதுக்கப்புறம் போங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க அத்தை, மூணார் ட்ரிப்புக்காகத்தான் பிளான் பண்ணி வந்தோம், நாங்கள் வந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 மணி அப்படிங்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா தேனியில் வந்து பஸ் வந்து ஏறிட்டோம். பஸ் ஏறி ஸ்ட்ரைட்டாக தேனியிலேருந்து மூணார் போகிறதுக்கு பஸ் வந்து இருக்குது. அந்த பஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஏறிட்டோம்.
மூணார் நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கேன். நான் காலேஜ் படிக்கும் பொழுது செகண்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா காலேஜிலேருந்து ஐவி கூட்டி போவாங்க இல்லைங்களா, அதுக்கு வந்து மூணார் வந்து கூட்டி போனாங்க. ஸோ அந்த டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மூணார் வந்து போயிருக்கோம். போய் ஒரு 3 நாள் ஸ்டே பண்ணோம். தண்ணியை தொட்டால் தண்ணி ஃப்ரிட்ஜிலலாம் இருந்து எடுக்கிற மாதிரி இல்லைங்க, ஃப்ரீசர்லேருந்து எடுக்கிற மாதிரி அவ்வளோ சில்னஸாக இருந்தது. அதனால் அந்த ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் படிக்கும் பொழுது குளிக்காமையே இருந்தோம். அந்த ஞாபகம் தான் எனக்கு வந்து வந்துச்சு. பஸ் அப்படியே மலை மேலே சுற்றி 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 வந்தது. எனக்கு கொஞ்சம் ஜர்க்கே ஆகிடுச்சு. என்னடா இவ்வளோ டேர்னிங் பாயிண்டில் இப்படி போய் திரும்புகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயமாலாம் இருந்தது. ஒரு 2 மணி நேரம் ஆச்சுங்க கீழே தேனியிலேருந்து மேலே மூணார் வந்து வர்றதுக்கு. நாங்கள் மூணாரே போகலை, அதுக்கு முன்னாடி பூப்பாறை அப்படிங்கிற ஒரு இடம் வந்து இருக்குது. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து போனோம். பூப்பாறையில் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு வீடு வந்து இருக்குது. பூப்பாறையில் இறங்கிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆட்டோவில் வந்து வந்தோம். அங்கே வந்ததையுமே அவங்க வீடு வந்து வந்துருச்சு. மூணார் வந்ததுக்கப்புறம் ஐயோ மலையாளம் தெரியாதே எப்படி பேசுகிறது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நாங்கள் வந்து யோசிச்சுட்டு இருந்தோம். அவங்களே வந்து ஆட்டோக்கார்ட்ட வந்து பேசி இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆட்டோக்காரும் கரெக்டாக கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இவங்க தான் என்னோடய ஃப்ரெண்டு மஞ்சு. 3 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோன்லேயே தான் 3-3.5 வருஷம் இருக்கும். யூடியூப் ஸ்டார்ட் பண்ண புதுசுலேயே பேச ஆரம்பிச்சிட்டோம். ஃபோன்லேயே தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் வந்து நேரில் பார்த்தோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த மொமெண்ட். நாங்கள் வருவோன்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆல்ரெடி நிறையா ப்ரிப்ரேஷன் எல்லாமே பண்ணி வச்சுருந்தாங்க. மீன் வந்து இங்கே பொரிச்சிக்கிட்டு இருந்தாங்க, பருப்பு சாம்பார் வச்சுட்டு சாப்பாடு வச்சுட்டு எல்லாமே செஞ்சுட்டாங்க. நாங்கள் வரும்போது பசியோடு வருவோம் அப்படிங்கிறதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே செஞ்சு வச்சுட்டாங்க. அவங்க செஞ்சு வச்ச சாப்பாடெல்லாம் ஓகே, நீங்கள் புளிசோறு கட்டிட்டு வந்தீங்களே அது எங்கே அப்படின்னு தானே கேட்குறீங்க. நைட்டு பஸ்ஸில் ரொம்ப லாங் ட்ராவல் வந்து பண்ணி வரோம் இல்லைங்களா, ஒரு 6 மணி நேரம் போல் ஆகும். சரி, அதனால் அது நைட் வந்து சாப்பிட்றதுக்காக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து கொண்டுட்டு வந்தோம். குட்டீஸ் வந்து 3-4 பேர்த்த கூட்டிகிட்டு வரோம். ஸோ அவங்க வந்து திடீர்னு பசிக்குதுன்ட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஸ்நாக்ஸ்க்கு வேர்க்கடலை பருப்பெல்லாம் வேவிச்சு போட்டுட்டு அப்புறம் புளி சாப்பாடுமே வந்து செஞ்சு கொண்டு வந்தோம். அது எல்லாமே காலி ஆயிடுச்சு. மஞ்சு நாங்கள் இங்கே வந்ததுமே மீன் வந்து பொரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து மீன் பொரிக்கிறேன்னா நல்லா ஒரு பாதி வடைச்சட்டிக்கு மேலே எண்ணெய் ஊற்றி அப்படியே பொரிச்சு எடுப்பேன். அந்த மாதிரி நான் பண்ணும் பொழுது மஞ்சு வீடியோ பார்த்துட்டு ஒவ்வொரு முறையுமே சொல்லுவாங்க, கௌரி என்ன பஜ்ஜி சுடுற மாதிரி மீனை அப்படியே போட்டு இருக்கிறீங்க, அப்படியெல்லாம் எடுக்கக்கூடாது, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா திருப்பி போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்க, அதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க ஒவ்வொரு முறை நான் மீன் வந்து பொரிக்கும் பொழுதுமே அவங்க சொல்லுவாங்க. எனக்கு என்னமோ அப்படி செட் ஆகவே மாட்டேங்குதுங்க. எங்கள் ஊர் சைட்லையெல்லாம் இப்படி தான் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே போல் தான் நான் வந்து பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் இங்கே மஞ்சு பொரிக்கிற மீன் பாருங்களேன், வடைச்சட்டியில் குழம்பு தாளிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் வந்து ஊற்றுவோமோ அந்த அளவுக்கு எண்ணெய் தான் வந்து ஊற்றிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மீனை போட்டு 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டாங்க. நல்லா மொறுன்னு டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்ததுங்க. இனி நீங்களும் மீன் பொரிச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெயும் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணலாம், எண்ணெயும் சேவ் ஆகும், டேஸ்ட் வைஸும் நல்லா இருந்தது. நானுமே இனி அடுத்த முறை மீன் பொரிச்சா இப்படி தான் பண்ணணும். நான் இந்த ட்ரிப் போனதுலேருந்து எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் வந்து சொல்கிறேன். அமௌண்ட் வந்து மெயினாக எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். நீங்கள் வந்து போகிறீங்கன்னா கெட்டு போகாத மாதிரி சாதம் வந்து ஒரு 2 வேளைக்கு கிளறி கொண்டு போயிட்டீங்கன்னா ஒரு 2 வேளை சாப்பாட்டு செலவு வந்து மிச்சம் பண்ணலாம். அடுத்து தனியாக ப்ரைவேட்டாக நீங்கள் வந்து ட்ராவல்ஸ் வந்து வச்சு போனீங்கன்னா அது வந்து கொஞ்சம் காசு அதிகமாக ஆகும், ஆனால் உங்களுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் லக்ஸூரியஸாக நல்லா இருக்கும். இல்லை அப்படி போக காசு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா தாங்க இருந்தது, பெரிய இதெல்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம ப்ரைவேட்டாக ட்ராவல்ஸ் வச்சு போகும் பொழுதும் ஒரே சீட்டில் தான் உட்கார போகிறோம். ப்ரைவேட்டுக்கு அந்த கவர்மெண்ட் பஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரே சீட்டில் தான் உட்கார போகிறோம், பெரிய வித்தியாசமெல்லாம் கிடையாது. ஆனால் இந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து ரொம்பவே ரீசனபுளாக இருந்தது. ஈரோட்டிலேருந்து மூணார் வர்றதுக்கு ட்ராவல்ஸ்க்கு கேட்டப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 நாளைக்கே ஒரு 20,000 அந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் வந்துட்டு இருந்துட்டு எல்லாத்துக்குமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து 20,000 எல்லாம் ஆகவே இல்லை. பர் ஹெட்டுக்கு ஈரோட்டிலேருந்து மூணார் வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 250 ரூபாய்க்குள்ளே தாங்க ஆயிருக்கும். நீங்களும் ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்கன்னா கவர்மெண்ட் வெஹிக்கிள்ஸ் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம், ரொம்பவே நல்லா தான் இருக்குது. அதுலேயுமே ஸ்லீப்பரெல்லாம் இருக்குது, கவர்மெண்ட் பஸ்லஸ்லேயுமே ஸ்லீப்பரெல்லாம் இருக்குது. அது போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் காசு அதிகமாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் நல்லா தூங்கிக்கிட்டே ரிலாக்ஸ்டாக வரலாம். நீங்கள் எந்த இடம் மூணார், ஊட்டி, கொடைக்கானல் எங்கே வேணாலும் போகலாம். அந்த இடத்துக்கு போய் ரீச் பண்ணிக்கிட்டிங்கன்னா
அங்கே இருக்கிற லோக்கல் ட்ராவல்ஸ் வந்து எடுத்துக்கும் பொழுது அமௌண்ட் வந்து ரொம்பவே சேவ் ஆகும். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக லீவ் டைம், நிறையா பேர் ட்ரிப்பு வந்து பிளான் பண்ணலான்னு இருப்பீங்க. பிளான் பண்ணுனா இந்த ஐடியாஸ் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். மஞ்சுக்கு நாங்கள் அங்கேருந்து வரும் பொழுதே நம்மளோட திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டுட்டு வந்திருந்தோம். நூடுல்ஸு, பாஸ்தா, டையி, வேக்ஸு, அரப்பு, சிவக்காத்தூள், மஞ்சத்தூள், ஷாம்பு, அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே வந்து கொண்டு வந்திருந்தோம். அதை எல்லாத்தையுமே ஒன்றா எடுத்து காமிச்சேன். மஞ்சுவோட தோட்டத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் வந்து போட்டு அதை வந்து அறுவடை செஞ்சு அவங்க வந்து மஞ்சத்தூள் வந்து அரைச்சி வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. சரி, உங்களோட மஞ்சத்தூளும் ஓகே, நாங்கள் வந்து ஈரோட்டுக்காரங்க, மஞ்சள் மாநகரத்துக்கு பேர் போனவங்க, எங்களோட மஞ்சளையும் நீங்கள் ஸ்மெல் பண்ணி பாருங்கள் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு இருந்தோம். இது இன்னுமே நல்லா இருக்குது கௌரி, நான் இப்போவே சமைக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்குமே கொஞ்சம் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியான பசி ஆயிடுச்சு. மஞ்சு அதுக்குள்ளே எல்லாமே சமைச்சிட்டாங்க. நல்லா திருப்தியாக வயிறு முட்டை சாப்பிட்டோங்க. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்குமே ஒரு 34 வயசாச்சு எனக்கு. சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்து போயிருக்கோம், போய் தங்கியிருக்கோம், சாப்பிட்ருக்கோம், எல்லாமே ஓகே. ஆனால் ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் போய் 2 நாளைக்கு தங்கி இருந்தது வந்து பார்த்திங்கன்னா என் லைஃப்பில் நடந்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு. ரொம்ப 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 நல்லா இருந்ததுங்க இந்த அனுபவம். ரொம்ப நிஜமாகவே சொல்கிறேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. வரும்பொழுது ஒரு சின்ன தயக்கத்தோடு தான் வந்தோம். 2 நாள் ட்ரிப்பு தான், 2 நாள் இருக்கிறவங்க வந்து அப்படின்ட்டு தான் வந்தோம். ஆனால் அந்த 2 நாள் ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா 4 நாளாக எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. அவங்க வந்து எங்ககிட்ட இருந்த அந்த இதில் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு இங்கே வந்ததுக்கப்புறம் நான் இன்னுமே வந்து தெரிஞ்சுக்கிட்டேனுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க வீட்டு மொட்டை மாடியிலிருந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக சுற்றியுமே காடு தாங்க. அந்த தெரி படத்தில் சமந்தா சொல்லுவாங்க இல்லைங்களா, மலையடி வாரத்தில் ஒரு சின்ன வீடு, நினச்ச டைமிங்கில் மழை பெய்யணும் அப்படின்னு, அந்த டைலாக்குக்கும் இவங்க வீட்டுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுதான் மஞ்சுவோட வீடு. இங்கே பாருங்கள், வீட்டை சுற்றி இந்த சைடும் காடு, அந்த சைடும் காடு. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அருவி வந்து போகுது. நம்ம ஊரில் கன்னி வாய்க்கால்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது போல் வாய்க்கால் வந்து 2 பக்கம் போகுதுங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா மூக்கு முட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு மஞ்சுவோட வீட்டு தோட்டத்தை வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு கீழே இறங்கி எல்லோரும் போனோம். இறங்கி போகும் பொழுதே நல்லா மானம் வந்து கருத்து நின்றுச்சு. மஞ்சு போகும்போதே சொன்னாங்க, மழை வர்ற மாதிரி இருக்குது கௌரி அப்படின்னாங்க. சரி வாங்க சீக்கிரம் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு இப்போ தான் உள்ளே போய் பார்த்துக்கிட்டு இருந்தோம். பார்த்து ஒரு 2-3 நிமிஷம் கூட ஆகலை, ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலைங்க. கீழே இறங்கி நல்லா பொட்டன்னு லைட்டாக துளி தெளிச்ச மாதிரி தான் இருந்தது. நம்ம ஊர்லாம் லைட்டாக துளி தெளிச்சா கொஞ்சம் ஹெவியாக மழை வர்றதுக்கு லேட் ஆகும் இல்லைங்களா, ஆனால் அங்கே லைட்டாக துளிச்ச மாதிரி இருந்தது. நல்லா பட்டன்னு மழை வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் மஞ்சுவோட வீட்டு தோட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் செடி. இது வந்து ஏலக்காய் பூவு. இதிலிருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் வந்து வரும். காட்டுக்குள்ளே வந்துட்டோம்னா வெளிச்சமே இல்லைங்க. ஃப்ளாஷ் லைட் அடிச்சு தான் வரணும், அப்போ தான் வெளிச்சமே தெரியும். அந்தளவுக்கு நல்லா கருகும்முன்னு இருந்தது. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே படன்னு பிடிச்சிது பாருங்க மழை. நம்ம ஊர் ஸ்டைலுக்கெல்லாம் சொன்னாங்கன்னு பார்த்துக்குங்க, ஒரு ஓலை மழை 1.5 மலைக்கு மேலேயே இருக்குன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இந்த ஏலக்காய் செடி. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் செடி தான். அப்படியே இங்கே பாருங்கள், பலாக்காயை கொத்து கொத்தா காய்ச்சிருக்குதுங்க. காடு ஃபுல்லாகவே நிறைய பலாமரம் வந்து இருந்தது, நிறைய பலா பிஞ்சுமே இருந்தது. நாங்கள் போகும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்தட்டம் போய் சுற்றி போனோம் காட்டுக்குள்ளே போகிறதுக்கு. வீட்டுக்கு வர்றதுக்கு இது போல் ஒரு ஷார்ட்கட் இருக்குது, ஏறி வாங்கன்னாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த அருவி சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து போகுது. அது மேலே ஒரு கட்டை மாதிரி வச்சுருந்தாங்க, அதில் ஏறி வாங்கன்னாங்க. அதில் கொஞ்சம் ஏறி வர்றதுக்கு எனக்கு ஜர்க் ஆகிடுச்சு. எப்படியோ ஒரு வழியாக ஏறி வந்து உசுரை காப்பாற்றிக்கிட்டேன்னு தான் சொல்லணுங்க. நல்லா சில்லுன்னு இருக்குது அந்த இடம். மழை வரங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக குளிர ஆரம்பிச்சிருச்சு. சொட்டர் இல்லாமல் எங்களால் இருக்கவே முடியலை. மூணாரில் எங்களோட ட்ராவல் எப்படி இருந்தது அப்படிங்கிறது எல்லாமே அடுத்த வீடியோவில் காட்டுறேன். நீங்கள் மூணார் போகலைன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சு வீட்டுக்கு பின்னாடி ஓடுற அந்த அருவி. நல்லா மழை பெஞ்சங்காட்டி நிறைய தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஓட ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.